ஹலோ கைஸ், இங்கே நம்ம பைத்தான் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா லிஸ்ட்டுனா ஒன்றும் இல்லை. நம்ம மல்டிபிள் வேல்யூஸை வந்து சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருப்பேன். ஸோ ஃப்ரூட்ஸ் தான் வேரியபிள். இங்கே ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு எல்லாம் இதெல்லாம் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் வேல்யூஸ்லாம் சிங்கிள் வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து அப்படியே பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தோன்னா அது அப்படியே ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும். இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து 3 ஐட்டம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குது. லிஸ்ட்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டரில் சேவ் ஆகும். அதாவது ஆப்பிள், பனானா, சி இல்லைனா சின்ன சி, டி அந்த மாதிரி ஏபி ஆல்பாபெட்ஸில் இல்லை நம்பரோட 1 2 3 அந்த மாதிரி சேவ் ஆகும். அதேமாதிரி மியூட்டபிள்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ வேணால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் அலோவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஆப்பிள் 2 ஆரஞ்சு கூட அலோவ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம எப்படி அதை ஆக்சஸ் பண்ணலாம்னா பிரிண்ட் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் இங்கே வந்து 0 கொடுத்துருப்பேன். இந்த 0னா இண்டெக்ஸ் நம்பர். அதான் நம்ம போன வீடியோ பார்த்துப்போம். இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஆப்பிள் 0 பனானா 1. அப்போ 0னா ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். அதே இப்போ நம்ம லாஸ்ட் ஐட்டம் பிரிண்ட் பண்ணோம்னா -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆரஞ்சு -1 பனானா -2னா அப்போது நம்ம இங்கே -1 பிரிண்ட் பண்ணால் ஆரஞ்சு வந்து பிரிண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி எலமெண்ட்டை நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுனா ஃப்ரூட்ஸ் டாட் அப்பண்ட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே என்னாச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேங்கோன்னு கொடுத்தா பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு பிரிண்ட் பண்ணால் லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, மேங்கோன்னு லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரிமூவ் எலமெண்ட்டு. இப்போ எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு அதில் உள்ளே கொடுத்துட்டு பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தா அந்த எலமெண்ட் ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பனானா கொடுத்துருக்கேன், அப்போ பனானா ரிமூவ் ஆகிடும். அப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ மட்டும் வரும். இப்போ வந்து நம்ம மேலேயே பார்த்துப்போம், லிஸ்ட்டு வந்து ஒரு மியூட்டபிள். நம்ம எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸு இண்டெக்ஸ் நம்பர் 1 கொடுத்துட்டு இப்போ ஈக்குவல் டு கிரேப்ஸ், அதாவது இண்டெக்ஸ் நம்பரில் இங்கே ஆப்பிள், ஆரஞ்சு நம்ம இது வரைக்கும் முடிச்சா நம்ம இங்கேருந்து கண்டினியூ ஆகாமல் இருக்கும். அதாவது ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோன்னு இருக்குது. இப்போ ஆப்பிள் 0, ஆரஞ்சு 1, மேங்கோ 2னா இப்போ 1 வந்து நான் கிரேப்ஸ் சேஞ்ச் ஆகணும்னு இந்த கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஃப்ரூட்ஸும் கொடுத்தோன்னா அந்த ஆரஞ்சு போயிட்டு கிரேப்ஸ் வந்து வந்துடும். இப்போ ஆப்பிள், கிரேப்ஸ், மேங்கோன்னு வந்துடும். இப்போ நம்ம டேட்டா செட்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு, நம்பர் ஆஃப் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணோம்னா பிரிண்ட் லென் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தா 3ன்னு வரும். ஏன்னா ஆப்பிள், கிரேப்ஸ், மேங்கோ தான் இருக்குது. அப்போது வந்து 3 எலமெண்ட்டு. ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணோன்னா இந்த ஷாப்பிங் கார்ட்ஸ் இன் இகாமர்ஸ் சொல்ல இந்த ஷாப்பிங் கார்ட்ஸில் ஆட் பண்ணோம். அதாவது ஆட் டு கார்ட்ஸில் அந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸு, எம்ப்ளாயி டேட்டா, ப்ராடக்ட்ஸ் கேட்டலாக்ஸ், அப்புறம் டு டூ லிஸ்ட்டு, அப்புறமேட்டு ஏஎன் டேட்டா சயின்ஸ் டேட்டா செட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். இனிமேல் டெக் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.